எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்வீட் பொங்கல் பண்ணுறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு 10,000 மேலே ஆகிட்டுக்குது. எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பொங்கல்ன்றதுனால ஸ்வீட் பொங்கல் பண்ணலான்னுக்கிறேன். ஒரு கப்பு இந்த பாசிப்பருப்பு, இது வெல்லம், இது கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா வச்சுருக்கிறேன். அரிசி பச்சரிசி தான். கழுவிட்டு கொஞ்சம் அதில் போட்டுக்கிறோம், கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்துட்டு பண்ணோம்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டையும் வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இந்த நெய்யில் வறுத்தோம்னா தான் நல்லா ப்ரௌன் கலர் ஆகும். ஒரு ஸ்பூன் போதும். சூடாகட்டும். இப்போ இந்த பாசிப்பருப்பு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரிசி விட ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனாக்கா பாசிப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும். வெறும் அரிசியில் போட்டுட்டோம்னாக்கா அவ்வளோ இதாக இருக்காது. ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஸ்லோ ஃபயரில் பண்ணுங்க, இல்லை ஸ்பீடில் கூட பண்ணிக்கங்க. ஆனால் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணலாம், அப்படியே கூட அரிசியும் போட்டுக்கலாம். அரிசி கழுவிட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் அப்படியே வறுத்துட்டு அப்படியே பண்ணோம்னா கழுவாத அந்த பால்லாம் வரும் இல்லைங்களா, அதனால் கழுவிட்டு போட்டோம்னாக்கா நல்லா க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் அந்த வாசனை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் பொங்கல் நல்ல வாசனை கொடுக்கும். ஸ்வீட்டாக இருந்தாலும் பிளைனாக இருந்தாலும் இது வறுத்துட்டு பண்ணோம்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது மேலே அது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நெய் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டாலும் போதும். அது ப்ரௌனாக வறுத்து நல்லா வெறும் இதாக வறுத்தோம்னா நல்லா வராது. இப்போல்லாம் நல்லா ப்ரௌன் ஆச்சு. இப்போ இது என்ன பண்ணலாம், குக்கரில் போட்டுக்கலாம். சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே ஆற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே வச்சுட்டு முன்ன நம்ம தண்ணி வச்சுட்டு அப்படியே வச்சிடலாம். தண்ணி இந்த கப்பால் கப்பு அவ்வளோ கப்புலாம் கிடையாது. இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போ 10 வச்சுட்டு இதுக்கு வெயிட் போட்டலாம். இப்போ இதில் வெயிட் போட்டலாம். சாப்பாடு வேணும். இப்போ இது வெயிட் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் வறக்கணுமாக்குது. இதை அண்ணாண்ட கேஸ் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அண்ணாண்ட ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இன்னாண்ட வேலை நம்மளுக்கு ஈஸியாகும். இது இன்னாண்ட அது வெந்துன்னு இருக்கும். ஒரு 2 விசில் வந்தாக்க ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம இந்த பாதாம் பிஸ்தாலாம் இருக்குதுங்களா, இது இதில் போட்டுக்கலாம், வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம், 1 ஸ்பீட்னு வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டுருவோம், ஒரு ஸ்பூன். இது ஸ்லோ ஃபயரில் வறுத்து எடுத்துக்கலாம். சில பேர் கிறிஸ்மஸும் போடுவாங்க. நான் கிறிஸ்மஸ் போடல. இதில் வெறும் இது மட்டும்தான். இது ஸ்லோ ஃபயரில் அப்படியே வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இது சூட்டில் இதில் இருந்துச்சுன்னாக்கா கேஷ்யூ நட்டில் பிளாக் ஆகிடும். இது வறுத்தது இவ்வளோ தான் கரெக்டான இப்போ தான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அதே ஒரு பவுலில் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே ஃப்ரை பண்ணல என்ன பண்ணிக்கலாம், இந்த வெல்லம் வச்சுருக்கல உடச்சி வச்சுருக்கிறேன். இது ஜாஸ்தி ஸ்வீட்டு வானண்டு தான் கம்மியாக போட்டுருவோம். நிறைய பேர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இது திரும்ப அதே மாதிரி பற்ற வச்சுட்டு இந்த வெல்லத்தை பாவு பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு. ஏன்னா அதில் சாப்பாடுலேயே தண்ணி பார்க்கணும். அதனால் இது பாவு எடுக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணியில் கொஞ்சம் கெட்டாச்சுன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பாவு எடுத்துடலாம். பாருங்க கொதிக்குது. இது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா ஃபுல்லு பிளாக் ஆகிடும். வெள்ளம் கரைஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க பாருங்கள், வெள்ளம் கரைஞ்சிச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கணும்.
ஆஃப் பண்ணிட்டு இது வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைனரில், இரும்பு ஸ்ட்ரைனரில் போட்டு, இல்லை டீ ஸ்ட்ரைனர் ஏதோ ஒன்று போட்டு வடிகட்டிக்கலாம். அது ஒரு விசில் வந்துருக்குது. இன்னொரு விசில் வந்தோடனே ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். ஏன்னாக்கா ரொம்ப நேரம் விசில் அடிச்சோம்னா அது சாப்பாடு அடிக்கடி பிடிச்சிச்சுன்னா தெரியாது. தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் நான், அதாவது குழன்னு ஆகிற மாதிரி வச்சுருக்கிறேன். இன்னொரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் போகிறதுன்னு இருந்துச்சுன்னா சாப்பாடு கிளீனாக வந்துடும். 2 விசில் போதும். ஏன்னா அரிசி வந்து பச்சை அரிசி, இது இதால் சீக்கிரமாக வந்துடும். ஒரு 2 விசில் போதும். இன்னொரு விசில் வரப்போகுது. 2 விசில் பார்த்து அந்த ஸ்டீம் போகிறதுன்னு குக்கர் திறக்க வேண்டாம், அதுலேயே க்ளீனாக வந்துடும். தண்ணி வந்து இந்த அளவில் இருந்தால் தான் நம்மளுக்கு இன்னும் இது கெட்டி அவங்க குழன்னு ஆகிட்டுக்குது. 2 விசில் தான், ஆனால் 2 விசில் வந்து ஃபுல்லாக ஸ்டீம் இறக்கணும்னு இருக்கணும். அப்போ தான் வந்து இதுமாரி ஆகும். இப்போ வந்து இது பற்ற வச்சுக்கலாம் ஸ்லோ ஃபயரில். வெல்லம் கரைச்சி வச்சிருங்க இல்லையா, அந்த வெல்லம் தண்ணி இது ஊற்றிடலாம். ஏன்னா உடனே ஸ்லோவில் வைக்கணும், எல்லாம் ரொம்ப இதாகிடும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த வெல்லம் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பால் ஊற்றிட்டோம்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு 1/2 கிளாஸ் பால், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், அந்த கேஷ்யூ நட்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் இல்லைங்களா, இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டோம்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுங்க. அதில் ஏற்கனவே 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதில் வறுத்ததெல்லாம் நெய்யில் தான். பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் இதில் போட்டோம்னா ஸ்லோ ஃபயரில் கொதிச்சு எடுத்துட்டோம்னா க்ளீன் ஆகிடும். நெய் போட்டால் தான் அது பொங்கலுக்கு டேஸ்ட் கொடுக்கும். 2 ஸ்பூன் போதும். நீங்கள் வெல்லம் வேணும்னாக்கா சர்க்கரையில் கூட சர்க்கரை பொங்கல் பண்ணலாம். ஆனால் வெல்லம் டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது பாருங்கள், பொங்கல் வந்து இப்போ தண்ணியாட்டம் தெரியுது இல்லைங்களா, கொஞ்சம் ஆரம்பிச்சா ரொம்ப கெட்டியாகிடும். இந்த மெத்தடில் சாப்பிட்னா தான் நல்லா க்ளீனாக அப்படியே ஜூஸ் மாரி பாயசம் மாரி இறங்கிடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. உங்களுக்கு டைட்டு வேணால் தண்ணி கம்மி வச்சு எடுத்துக்கலாம். பொங்கல் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொச்சினுக்கு இது ரொம்ப ஸ்பீடில் தான் மேலே தெரிக்கும். நம்ம ஸ்லோவில் வச்சு பண்ணோம்னா தான் மேலே தெரிக்காது. இன்னும் எகிரி மேலெலாம் கையெல்லாம் கொப்பம் போட்டுறோம். ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், பொங்கல் ரெடி. எல்லோரும் இன்றைக்கி ஹாப்பியாக பொங்கல் செய்து சாப்பிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பாய் பாய்.